ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நம்ம வந்து புதுசாக வீடியோ போடுறோம். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டே நாங்கள் போடுறனால கொஞ்சம் லேட் ஆகும்னு எனக்கும் தெரியும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும் நல்லாயிருக்கும். இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி போகிற வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம இனிமேல் பாட்டாக தான் போட போகிறோம். டே 1 இது. ஃபஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் எடுத்து விளாட்றதுனால கொஞ்சம் டப்பு வந்து கொஞ்சம் அதுன்னு வரும். எனக்கு வந்து வாய் கொஞ்சம் வளரும். அதனால் அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ மலைக்கு மேலே ஏறிட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இருந்தோம். இங்கே கேவெல்லாம் இருந்துச்சு, நிறைய கேவ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து போகல. அதுக்கப்புறமா வந்து பசிக்குதுன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்து ஏதோ சாப்பாடு கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. சரி, அங்கே வீடு கட்டலான்னு பிளான் போட்டோம். ஆனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் சரின்னு சொன்னோம். அப்புறம் தண்ணி வேறு வந்துருந்துச்சு. அதுலேருந்து தாவிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே கடந்து ரொம்ப நேரம் தேடணும். எங்கேயுமே இடம் கிடைக்கலனால வந்து என்ன பண்ணிட்டோன்னா, அந்த பக்கம் வேறு இது இருந்துச்சு, பனிக்கட்டி. அதனால் நாங்கள் இந்த பக்கம் வந்துகிட்டே இருந்தோம். போயிட்டே இருந்தோம். வில்லேஜ் கிடைக்குமான்னு பார்த்தோம். வில்லேஜ் கிடைக்கவே இல்லை. சரி, பார்ட் 1லே போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆடு கிடச்சது. நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். ஆடு எடுத்துட்டோம். அதோட சொல்லி முடிஞ்சு. அதுக்கப்புறமா வந்து பன்னிக்குட்டி கிடச்சிது. அதையே அடிச்சிடலான்னு சொல்லி அடித்து விட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. பன்னிக்குட்டி அடிச்சுட்டு இருக்கிறது அடின்னு அடிச்சு அது வேறு ஏன்னா ஆளை விட்டுங்கிற சாமிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அது நான் விடுவோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் செம்மையாக போட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருந்தோம். அது வேறு கையில் சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு தானாக வந்து மாட்டிச்சு. அதையும் அடித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்மளுக்கு டெய்லி ரெகுலராக வீடியோ வரும். ஆனால் என்னென்னா சண்டே மட்டும் வராது. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சண்டே மட்டும் பார்த்துக்கலாம். மண்டேலேருந்து முடிஞ்ச அளவு, ஏன்னா ஸ்கூல் இருக்குல்ல, அதனால தான். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வுட்டெல்லாம் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீடு கட்டுறதுக்கு தான். அதுக்கு வந்து நாங்கள் பிங்க் கலர் வுட் எடுத்துருப்போம். அது பார்ட் 2ல் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மைனிங் பண்ணிகிட்டு இருந்தோம். மைனிங் பண்ணிவிட்டு இது எதுக்குன்னா, இந்த ஆக்ஸு, பிக்காஸு அதெல்லாம் செய்யறதுக்கு தான் வந்து இது மைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து மைன் பண்ணி முடிச்சோன்னே வந்து நாங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கோல், அப்புறம் கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிளை இங்கே செட் பண்ணியாச்சு. இங்கே ஒன்றும் வீடு கட்ட போகிறது கிடையாது, இருந்தாலும் செட் பண்ணியாச்சு. இங்கே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து மைனிங்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே கிடந்தோம். அதுக்கப்புறமா வந்து கேவ் கிடச்சிது. ஆனால் இது சரியாகாது, நம்ம வந்து காபிள் ஸ்டோன் மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காபிள் ஸ்டோன் மைன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இறங்கிட்டு இருக்கும்போதே வந்து நிறைய சொதப்பு வந்துச்சு. அவன் எங்கெங்கேயோ தோன்றான். அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக தோன்றுனான்னு அடித்து மண்டையில் 4 போட்டு நல்லா கரெக்டாக தோண்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு மறுபடியும் வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் தான் வீடியோ வச்சுருக்கோம். ஆனால் என்னென்னா வந்து விளாட போயிட்டேன் பிஸியாக. அதனால தான் வந்து நான் வந்து டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். இல்லாட்டி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணோம். அது வந்து சரியாகாமல் என்னமோ கொலாப்ஸ் ஆகி வந்து ஃபுல்லாக பக்காகி வந்து முடிஞ்சிச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோ நம்ம மறுபடியும் எடுத்திருக்கோம். அது வேறு மாதிரி மாடிஃபை பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பார்க்க. ஆனால் என்ன, அதுதான் நம்மளுக்கு கையில் கிடைக்கலையே. அதனால தான் வந்து நான் மறுபடியும் வந்து எடிட் பண்ண வேண்டியதாக போச்சு. செம்ம கடுப்பாயிடுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது, செம்ம கடுப்பு. அதுக்கப்புறமா வந்து நான் இவன் மேலே ஏறி வந்து இந்த காபிள் ஸ்டோன் பத்தாதுன்னு மறுபடியும் போயிட்டான். இன்னும் கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து மைனிங் போகணும். அதுக்கப்புறமா வந்து பெட்டு செஞ்சாச்சு. பெட்டு செஞ்சு போட்டுட்டு மறுபடியும் மைனிங்க்கு வந்துட்டோம். மைனிங்க்கு வந்து மறுபடியும் தோன்றான் நிறைய தோண்டிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. ஸோ பார்ட் 2 மறக்காமல் பாருங்கள். அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து வாய்ஸ் இந்த மாதிரி கிடுகிடு நடுங்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால. இதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கேட்குறேன் இருந்தாலும். சரி, அதுக்கப்புறமா வந்து மைன் பண்ணிகிட்டே இருக்கிறக்கும் வந்துட்டே இருந்துச்சு. சரி, இது போதும்னு சொன்னேன்.
ஆனால் நம்ம தான் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய மைண்ட் பண்ணான். ஸோ ஒரு செட் ஆஃப் பஞ்ச் கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். எப்போ முடியும்னே எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா வந்து மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். கொஞ்சம் சண்டே மட்டும் வராது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ ஆர்வமாக இருக்குது. எப்படி வரப்போகுதுன்னே எனக்கும் தெரியல. கடைசியாக பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் இதில் நான் நிறைய சொதப்பியிருப்பேன், அது எனக்கே தெரியுது. அதுக்கப்புறமா வந்து வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் அடைச்சி விட்டுட்டு ஒன்றா அடைச்சிட்டேன்னா, கொஞ்சம் வேகமாக அடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அடைச்சி முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எடுத்துட்டோம். அது பேர் என்ன எனக்கு வாயில் வரமாட்டேங்குது. இதுதான் இது வாயிலே வரமாட்டேங்குது. சரி, அடுப்பு சூடு பண்ணுறது. இதை சூடு பண்ணுறதுக்காக தான் எடுத்தோம். கறியை சூடு பண்ணிவிட்டு நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்தான். இந்த பக்கம் வந்து அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா மலையில் அழகாக இருந்துச்சு. சரி, அடுத்து நம்ம அங்கே போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பார்ட் 2ல் நம்ம கன்ஃபார்ம் அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து இந்த பிக்காக்ஸு அதெல்லாம் எடுக்கிறதுக்காக குச்சி எடுத்துட்டோம். குச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து குச்சியெல்லாம் ஸ்டிக் பண்ணி பிக்காக்ஸு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கத்தி வேணும். ஆனால் அதுக்கு நம்மள்கிட்ட தான் இல்லையே, அதனால் வந்து இல்லை. அதுக்கப்புறமா வந்து இது சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நிமிஷத்தில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து அதை எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாமே இடத்த காலி பண்ணலான்னு உடச்சிட்டு வேறு இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம். இந்த இடத்துல ஒன்றும் வீடு கட்ட போகிறது கிடையாது. அதனால தான் அந்த மலைக்கு மேலே கொஞ்சம் தாண்டிட்டு போய் நாங்கள் வீடு கட்ட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து மாடு கிடச்சிட்டு மாடு அடிக்கலாம் பார்த்தோம். அதுக்குள்ளே சிக்கன் மந்தூரி கிடச்சிட்டான். சிக்கன் மந்தூரியை ஒரே போடு செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடு தான் தேடி வந்துட்டுருக்கோம். அது 2 போட்லேயும் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதையும் எடுத்துகிட்டு மறுபடியும் சிக்கன் மந்தூரி கிடச்சான். அவனையும் போட்டு தள்ளிட்டு இந்த சைடு பார்த்தா அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் பெட்டு வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே ஆடு மறுபடியும் கிடச்சிச்சு. அந்த ஆடையும் போட்டு தள்ளிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் நைட்டே ஆகலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி கடைசியில் ஆயிடுச்சு. ஆனால் கன்ஃபார்ம் ரெகுலராக வீடியோ வரும். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க ப்ளீஸ். நீங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நாங்கள் எனக்கு கஷ்டப்பட்டு நான் இத்தனை நேரம் வீடியோ போடணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் உங்களுக்காக தான் போகிறேன். ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு எல்லாமே இருக்குது. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.